அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை அழிப்பதற்கும் இன்னொரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கும் சில மதவாதிகளும் பாசிச சக்திகளும் துடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை முழு பெரும்பான்மை கிடைத்திருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே பிஜேபி அரசு மாற்றி அமைத்திருக்கும். அவருடைய நோக்கம் எல்லாம் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்ற வேண்டும், நாக்பூரில் இருக்கின்ற RSS தலைமையிடம் வகுத்து கொடுக்கின்ற எழுதி கொடுக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாஜக துணை போகின்ற கட்சிகள் தான் அதிமுக போன்ற கட்சிகள். இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், தமிழ் மண் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இப்படி பாசிச சக்திகளோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசிற்கும் ஆட்சிக்கும் நாம் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மதவாதிகளையும் பாசிசவாதிகளையும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் உங்களுடைய அரசியல் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம்.